அழகென்னும் சொல்லுக்கு பொருளானவனே, அமிழ்தென்னும் தமிழாக உருவானவனே, அகமான அரியணையில் அமர்ந்திருப்போனே, அடியவரின் குரலுக்கு செவி சாய்ப்போனே, சிறுகுறிஞ்சி மலர் போல உயர்வானவனே, சிறுவாபுரி வாழும் சீர்மிகுந்தோனே, சிந்தையில் உரைகின்ற முருகானவனே, சிறு விண்ணப்பம் நான் அளித்து கேட்பவனே. சரவண பொய்கையில் முகிழ்ந்தவனே, சரணாகதி அடைவோரை காத்திடுவோனே, சமர் செய்யும் மேல் வாங்கி நின்றிருப்போனே, சண்முகனே சடுதியில் வருவாயப்பா. வள்ளியோடு காட்சி தரும் வனராசனே, வீரமிகு வேளான வெற்றி நாதனே, வினை வெல்லும் வழி சொல்லி தருவாயப்பா, வேண்டுகிறேன் உன் பாதம் சரணமப்பா. பொன்மாலை பொழுதினிலே சூழ்ந்த மேகம் பீலிப்பை விரிந்தாட வந்து நிற்க, வளைந்தாடும் கிளையினிலே அமர்ந்த பெண்மை வாய்விட்டு சிரித்தாளே மயிலை கண்டு. புதுவரவாய் பூத்ததங்கே மகிழ்ச்சி வெள்ளம், புன்னகையாயிருவருமே சேர்ந்து பேச, தருக்கள் எல்லாம் அழிந்ததனால் வனமே இல்லை, தாம் பேசி மகிழ்வதற்கோரிடமும் இல்லை. தன் என்ற தண்டலையில் வந்த பின்னே தனையொத்த ஒரு ரூவை கண்டதாலே, தடாகத்து மீனை போல் துள்ளிக் கொண்டு இதழ் விரியும் பூக்களது தேனை சொட்ட, இருகரையும் வண்டினங்கள் பாடும் கீதம் இதுவன்றோ இயல்பென்று இதயம் சொல்ல, இருமாந்து நின்றாளே பெண்மை நாணி. ஏதேதோ இதயத்தில் எண்ணிய வேளை, ஏந்திழையின் கண்ணெதிரே மாமன் வந்தான். மாமனவன் கரம்பற்ற மருண்டு நோக்கும், மடமானே செந்தேனே மயிலே என்றான். களிற்றானை கடமதிலே அவனும் சாய்க்க, கன்னியவள் காந்தர்வ முறையில் சேர்ந்தாள். சங்ககால இலக்கியத்தில் உள்ளதுதானே, சந்ததிகள் வளர்ந்ததுவும் இப்படித்தானே. எங்க ஊரு மறுத்து வச்சு
விட்டு விட்டு வலித்த வலி பிரசவ காலத்தை அறிவித்தது. அம்மா ஏதோ சொல்ல ஓடிப்போன தம்பி சுப்பம்மா வீட்டில் நின்றான். போருமையா, இதோ 5 நிமிஷத்தில இந்த சோத்து பானைய கவுத்திட்டு வாரேன். காலை குத்துக்கால்வையும் சொல்லியவாறே சீலை விளக்கி அடிவயிறு தொட்டவள் தலை திரும்பிடுச்சு. இனி வலி நெருங்கல. அம்மாவிடம் சொல்லியது கேட்டது. அரை மணிக்கொரு முறை, 1/4 மணிக்கொரு முறையானது வலி உயிர்விடும் உணர்வு. அவர்கள் பேசிச் சிரிப்பது வலிப்பவளுக்கு எரிச்சல். இரக்கமற்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே. 5 நிமிடத்திற்கொரு முறை அறிந்திடாத வலி. விளக்கெண்ணே தொட்டு யோனி கிழித்தாள். அரை அம்மணம் ஒன்றும் அப்போது வெட்கம் தரவில்லை. அடிவயிற்று சுமை இறங்கினால் போதும். கைகளால் கரண்டை பிடிக்கச் சொல்லி கீழ் நோக்கி தள்ளு, உன் சுமையை நீதான் இறக்க வேண்டும். மரண வலிக்கு பின்னே அடிவயிற்றிலிருந்து யோனி கிழித்து நழுவியது. குவா குவா சத்தம். தூக்கம் கண்கள் சொருக தொடை தட்டிய சுப்பம்மா நஞ்சு விழ வேண்டும், தூங்காதே. ஆயிற்று எல்லாம் என்றால் அங்கன குளிக்கு நடமெல்ல. பானை வெந்நீர் கொதிக்க கொதிக்க சுவரில் சாய்ந்து நில்லு, என் தலைமுடி பிடி. தலையால் அடிவயிற்றில் சுவரோடு வைத்து உருட்ட, திறந்து விட்ட நல்லியன சாண்டை கொட்ட. பாதுகாப்பு சுவர் கரைந்து தக்கை துண்டுகாய் தரை பரவ. குருதி புனல் ஓடியது. வெந்நீர் விட்டு உடல் கழுவி காம்புகளில் அழுக்கெடுத்து அதன் பின்னே தன்னை சுத்தமாக்கி இரவு முழிப்பை பொருட்படுத்தாது இன்முகமாயிருந்ததென்ன. 50 ரூபாய் சுதந்தரியத்திற்கும் அரைப்படி அரிசி, 1/4 படி உளுந்துக்குமா? மருந்து வச்சி என்ற பெயரை யாருக்கும் தாரை வார்க்காது. நான் தாமையா உன்னை புடுங்கி போட்டேன்னு ஊரில் உள்ளவர்களிடம் கெத்து காட்டும் சுப்பமாவுக்கு ஈடாகுமா?